வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, முருகப்பெருமானை பற்றி தான். கண் கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் நம்ம முருகப்பெருமான். நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதால் பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். கடன் ரீதியா பிரச்சனை, சொத்து பிரச்சனை, திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை கிடைக்க என்று பல வகைகள் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் நாம் முருகப்பெருமானை வேண்டுதல் வைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். அப்படி நாம் முழு மனதோடு வழிபடும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நாம் வேண்டியது நமக்கு கிடைக்கும். எந்த பொருட்களை முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபட வேண்டும் என்றுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாக எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபடுவதாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு உகந்த பொருட்களை வைத்து வழிபடுவோம். அந்த வழிபாட்டின் பலன் என்பது நமக்கு விரைவிலேயே கிடைக்கும். அதே சமயம் அதிக அளவில் பலனும் கிடைக்கும். அந்த வகையில் முருகப்பெருமானுக்குரிய தினங்களாக கருதப்படும் சஷ்டி, கிருத்திகை, விஷாகம், செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபட வேண்டிய முக்கியமான பொருட்களை பார்க்கலாம். முருகப்பெருமான் என்பவர் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர். செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த தானியமாக கருதப்படுவதுதான் இந்த துவரம் பருப்பு. அதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் சிறிதளவு துவரம் பருப்பை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் சொந்தமாக வீடு மனை வாங்கும் யோகம், சொத்து தொடர்பான பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்த பொருளாக கருதப்படுவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல். இந்த வளையலை முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் வைத்து முருகப்பெருமானை மனதார வழிபடுபவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை தடை நீங்கி விரைவிலேயே குழந்தை பாக்கியம் ஏற்படும். இவ்வாறு வழிபாடு செய்துவிட்டு பெண்கள் இந்த வளையலை கையில் அணிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் வளையல் எடுக்கக்கூடாது. மூன்றாவதாக நாம் பார்க்க போவது பச்சை பயிறு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பொருளாக கருதக்கூடியதான் இந்த பச்சை பயிர். பச்சை பயிரை வாங்கி நாம் வழிபாடு செய்து அதை பிரசாதமாக உண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த மஞ்சளானது தூளாக இருக்கக்கூடாது, கிழங்கு மஞ்சளாக இருக்க வேண்டும். இந்த மஞ்சளை வாங்கி வைத்து வழிபடுபவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி விரைவிலேயே திருமணம் நடைபெறும். இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைப்பதோடு முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தையும் நாம் 108 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் விரைவிலேயே அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரம் என்னன்றதை நான் இப்ப சொல்றேன். ஓம் சரவண பவாய நமக, ஞான சக்தி தாரா கந்தவல்லி, கல்யாண சுந்தரா, தேவசேன மனாஹாண்ட், கார்த்திகேய நமோஸ்துதே, ஓம் சுப்பிரமணிய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஞான சக்தி தாரா கந்தவல்லி, கல்யாண சுந்தரா, தேவசேன மனாஹாண்ட், கார்த்திகேய நமோஸ்துதே, ஓம் சுப்பிரமணிய நமக. முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த பொருட்களை செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, விஷாகம் போன்ற நாட்களில் வாங்கி முருகப்பெருமானுக்கு வழிபட்டு முழு பலனை பெறலாம். இந்த மந்திரத்தை நாம் இந்த கிழமைகளில் சொல்வது மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க சைட்ல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.